गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। वृषभध्वजाय विद्महे कृणीहस्ताय धीमहि तन्नो गुरु प्रचोदयात्। काञ्चीवासाय विद्महे शान्तरूपाय धीमहि तन्नो चन्द्रशेखरेन्द्र प्रचोदयात्। हर हर शंकर जय जय शंकर, हर हर शंकर जय जय शंकर। ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு வியாழக்கிழமை, குருவுக்கு உகந்த நாள். கடந்த 2 வருஷத்துக்கு மேல நம்முடைய பிரத்யக்ஷ தெய்வம் பூஜ்ய ஸ்ரீ காஞ்சி மகா சுவாமிகள் இன்னைக்கு வரைக்கும் நடத்திட்டு வர பல அற்புதங்களை நான் கேட்டதும் பல புத்தகங்களை படித்ததையும் ஒரு சிறு கதை வடிவில் உங்கள்கிட்ட பகிர்ந்துட்டு வரேன். 2 நாளைக்கு முன்னால், அதாவது செவ்வாய்க்கிழமை முந்தா நாள் தான் நினைக்கிறேன், நம்முடைய மகா சுவாமிகளோட 132வது அவதார திருநாள் மிகச்சிறப்பாக கும்பகோணம் மற்றும் அனைத்து நகரங்கள்லேயும் கொண்டாடப்பட்டது. அதிலும் குறிப்பாக கும்பகோணத்தில் ஞானசுதா ட்ரஸ்ட் கடந்த 17 வருஷமாக நடத்தின்னு இருக்காங்க. மிகச்சிறப்பாக நடந்தது. எல்லாரும் கலந்துங்கள், எல்லாரும் அதில் பங்களிப்பு செய்து பெரியாருடைய ஆசீர்வாதத்திற்கு பாக்கியமானது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு. அதாவது இன்னைக்கு பார்க்க போகிற அற்புதம் பல வருஷத்துக்கு முன்னால் நம்ம காஞ்சிபுரத்தில் நடந்தது. அதுதான் பார்க்க போகிறோம். பெரியவா ஏன் நம்ம பிரத்யக்ஷ தெய்வம்னு சொல்கிறோம், ஏன் நம்ம பெரியவாளை பரமேஸ்வரன்னு சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கு எத்தனையோ நிகழ்வுகள் நடத்தியிருக்கா பெரியவா. அதில் இந்த நிகழ்வு ஒரு முக்கியமான நிகழ்வு. பார்க்கலாமா? அதாவது பெரியவா உங்களுக்கு தெரியும், நம்ம ஸ்ரீமடம் எங்கே ஒரு கேம்ப் போனாலும் சரி, பெரியவாளை பார்க்கறதுக்காக சுற்று வட்டார பகுதிகளிலேருந்து எல்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சுவார். பெரியவருடைய கிடைக்கும் நம்ம மேலே படாதா, பெரியவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காத, அந்த கருணை சிந்தும் அந்த கடாட்சி நமக்கு கிடைக்காதாங்கிறதுக்காக எல்லாரும் பக்தர்கள் திரண்டு வந்து பார்க்குற வழக்கம் உண்டு. அந்த மாதிரி இந்த காஞ்சிபுரத்தில் நம்ம பெரியவா தங்கியிருக்கா. அதான் முதல் முறையாக நம்மளது பாரதத்தை கால்நடையாக நடந்து வந்துட்டு முதல் முறை நம்ம மெட்ராஸில் காஞ்சிபுரத்தை தங்கியிருக்கா பெரியவா. அன்னைக்கு பௌர்ணமி, நல்ல கூட்டம் பெரியவாளை பார்க்கறதுக்கு. சுற்று வட்டாரத்துலேருந்து எவ்வளோ பேர் வந்திருக்க. அப்போ வெங்கடேச தீட்சிதர்னு ஒருத்தர், வேத வித்து, அவர் வந்திருக்கார் பெரியவாளை பார்க்கறதுக்கு. அடிக்கடிலாம் பெரியவாளை பார்க்கறதுலாம் கிடையாது. அவர் ஏதோ வந்துட்டோம், காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டோம் அப்படின்ட்டு பெரியவாளையும் பார்த்துட்டு போயிடலாமே அப்படின்னு மன அழுத்தம் அவருக்கு. அவர் மன அழுத்தத்திற்கு காரணமாக சாமி கும்பிட்றதான் நிறுத்திட்டார். பூஜை புரஸ்காரத்தையும் நிறுத்திட்டார். சாமியில் திட்டின்ண்டே இருக்க ஆரம்பிச்சிட்டார். என்னத்தை சாமி நமக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறான், யார் யாருக்கோ சரி பண்ணுறான், நமக்கு சரி பண்ணலையே, அப்படி சாமி கும்பிட்டு நம்ம என்ன ஆகுது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துவிட்டார். இருந்தாலுமே காஞ்சிபுரம் வந்ததுனால சரி ஏதோ வந்துட்டு பெரியவாளையாவது பார்த்துட்டு போவோம் அப்படின்னு வேண்டாம் வெறுப்பாக தான் வந்திருக்காரு. அது பெரிய பாத்தியானம் அப்படிங்கிற இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரி பார்த்துட்டு போவோம், வந்துட்டேன் எவ்வளோ தூரம் வந்துட்டேன், இவரையும் பார்த்துட்டு போவோமே அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன். நல்லா கூட்டம் பண்ணிங்க. 1:30 மணி ஆகிடுது. அவருடைய டேர்ன் வந்துடுது. அந்த உடனே நமஸ்காரம் பண்ணுறார் பெரியவா. நமஸ்காரம் பண்ணி எழுந்திருந்தோடனே பெரியவா கேட்குறார், என்ன சாமியெல்லாம் திட்டி தீச்சாச்சா, பூஜை புனஸ்காரம் நிறுத்திட்டு இல்லை போல இருக்கேன் நீங்கள் அப்படிங்கிறார். அவருக்கு தூக்கி வாரி போடுறது வெங்கடேச தீட்சிதருக்கு. என்னடா நம்ம முன்ன பின்ன பெரியவாளை பார்த்தது கிடையாது, நம்ம இன்னும் சொல்ல வந்ததையும் சொல்லலை, உடனே பெரியவா இந்த மாதிரி கேட்குறாரு அப்படின்னு சொல்லி ஒரே ஆச்சரியம் வெங்கடேச தீட்சிதருக்கு. கண்ணில் தாரதாரையா தண்ணி. பெரியவாள்கிட்ட அப்போ தான் வெங்கடேச தீட்சிதர் சொல்கிறோம், ஆமாம் பெரியவா, என்ன பூஜை புரஸ்காரம் பண்ணி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பார்க்கலாம், அவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறான கடவுள், வாழ்க்கையில் எந்த ஒரு நிம்மதியுமே இல்லாமல் பண்ணிட்டோம், என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, அவ்வளோ பூஜை புரஸ்காரம் பண்ணுறேன் நான். என் பிள்ளையாண்டவன் தான் இருக்கான்,
வேதம் கிடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாடசாலை சேர்த்துட்டேன், சரியாக வேதம் வரமாட்டேங்கிறது அவனுக்கு. அது மாதிரி பொண்ணு 8வது 9வது படிக்கிறார். அந்த பொண்ணு அப்படி தான் ஸ்கூல் எக்ஸ்கர்ஷன் போகிறேன்னு சொல்லி போயிட்டு எங்கேயோ கீழே விழுந்து காலை உடைச்சிட்டு வந்திருக்கா. ஸோ மன நிம்மதி இல்லாமல் பண்ணிவிட்டான். எனக்கு பூஜையாவது புனஸ்காரமாக எல்லாமே நிறுத்திட்டேன் பெரியவா அப்படிங்கிற. பெரியவா தனக்கே உரிய ஒரு முன்முறையில் போத்துட்டு வெங்கடேச சொல்ல, தீட்சிதர் தப்பாக நினைக்காதீங்க. நீங்கள் இப்போ தினசரி ஆஸ்பத்திரிக்கு பார்த்தேன்னா நார்மலாக தலைவலி காய்ச்சல் சடி இருக்கிறவா வருவாள். பாம்பு கடிச்சவாள் அவசர அவசரமாக தூக்கின்னு வருவாள். ஏதோ விபத்திர மாடியிலேருந்து கீழே விழுந்து பிரக்கே இல்லாமல் இருக்கிறவளை தூக்கின்னு வருவாள். இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு போய்ட்டு ஆஸ்பத்திரிக்கு போனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஆமாம் பெரியவா, அதெல்லாம் உண்மை, நீங்கள் சொல்கிறது உண்மை. இப்போ அந்த டாக்டர் என்ன பண்ணுவார்? சாதாரண தலைவலி காய்ச்சல் வந்தவாளுக்கு முதல்ல இது கொடுப்பா பாப்பாளா, எல்லாம் கீழே விழுந்து பிரக்கே இல்லாமல் இருக்கணும் பாப்பாளா, பாம்பு கடிச்சவாளை பாப்பாளா? சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு உடனடி தேவையோ சிகிச்சை தேவையோ அவளை தான் டாக்டர் பார்ப்பார் இல்லையா? ஆமாம் பெரியவா, நீங்கள் சொல்கிறது உண்மை. அதுமான தான் கடவுள் உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துருக்கான். கடவுள் உடனே உங்களுக்கு தீர்க்கிறான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. உங்களை விட நிறையா பிரச்சனை உள்ளவளை தீர்க்கறதுக்காக தான் கடவுள் போயிருக்கார். இந்த டாக்டர்ஸ்லாம் எப்படி இந்த விபத்தில் விழுந்தவனை பார்த்துட்டு, பாம்பு கடிச்சவனை பார்த்துட்டு, அப்புறம் நார்மலான தலைவலி காய்ச்சல் சடி இருக்கிறவனை பார்ப்பா இல்லையா? அந்த மாதிரி கடவுளும் உங்களை கண்டிப்பாக பார்ப்பார். நீங்கள் அதுக்காக பூஜை புனஸ்காரம் நிறுத்த வேண்டாம். இந்த ஆஸ்பத்திரியில் எப்படி இந்த சளி காய்ச்சல் உள்ளவா என்ன பண்ணுவா? வந்திருக்கிறவா டாக்டரை திட்டுவாளா? இல்லையே, கண்டிப்பாக அவனையும் பார்க்கத்தான் போகிறார். சாதாரணமாக ஒரு டாக்டருக்கு யாருக்கு முதல்ல செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறச்ச இந்த லோகத்தையே உருவாக்கி காத்து ரட்சித்துட்டு வர இந்த பரமேஸ்வரனுக்கு தெரியாது யாருக்கு எப்போ என்ன பண்ணணும்னு. இதெல்லாம் நீங்கள் தப்பாக நினைக்கிறீர்கள் வெங்கடேஷ் தீட்சிதர். நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க தீட்சிதரே. உங்களோட அதிகமான பல வேதனைகளுக்கு உள்ளவனை தீர்க்கறதுக்கு கடவுள் போயிருக்கார். உங்கள்கிட்டே வருவார், வரமாட்டார்னு நான் சொல்லலை, கொஞ்சம் நேரம் எடுக்கும், அவ்வளோதான் அப்படின்னு பெரியவா சொல்கிறச்சு. அங்கே உள்ள பணியாளர்கள் கூட இருந்த கூட்டத்துக்கே பெரியவா ஒரு பாடம் நடத்தினா மாதிரி இருந்தது. அது வெங்கடேஷ் தீட்சிதருக்கு மட்டுமில்லை, உலகத்தில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும். அது என்ன, கடவுள் நம்மளை நினைச்சதை உடனே கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக கடவுள் நம்ம நிந்திக்கக்கூடாது. கடவுளுக்கு தெரியும் எந்த சோதனையை கொடுத்தாலும் கடவுளுக்கு தெரியாது எப்போ நிவர்த்தி பண்ணணும். அதாவது பூட்டு செய்கிற தொழிலாளி கண்டிப்பாக அதுக்கு சாவி செய்யாமல் இருக்கமா? பூட்டை திறக்கிறது சாவி கண்டிப்பாக வேணும் இல்லையா? அந்த மாதிரி தான் கடவுள் கஷ்டத்தை கொடுத்தாலும் கண்டிப்பாக அதை நிவர்த்தியும் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு வேணும். அதனால் கடவுள் நம்பிக்கை விட்டுட்டு துவேஷம் பண்ணுறதோ பூஜை புனஸ்காரத்தை நிறுத்துறதோ கூடாது. என்ன அப்போ இந்த மாதிரி பெரியவா சொன்னப்போ வெங்கடேஷ் தீட்சிதருக்கு திருப்பியும் தரதரையாக கண்ணி இப்போ விழுந்து இப்போ வர தண்ணி கண்ணிலேருந்து வர தண்ணியே அவருடைய இந்த அனைத்து சஞ்சலம், மன சஞ்சலம், மன அழுத்தத்தையும் அலம்பி விட்டு கழுவி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. அலம்பி விட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு பெரியவாளை திருப்பி ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணுறான், ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறான். என்ன ஒரு ஆச்சரியம்! அதாவது அவர் எதுவுமே சொல்லலை வெங்கடேஷ் தீட்சிதர், பெரியவாள்கிட்ட எதுவுமே சொல்லலை. பெரியவா வெங்கடேஷ் நமஸ்காரம் பண்ணி எந்தெந்த உண்மையாக அதெல்லாம் கட்டுவிட்டார், நீ இந்த பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி. அதே மாதிரி அவனுடைய மன அழுத்தத்தை போக்குற மாதிரி ஒரு எளிய உதாரணத்தையும் கொடுத்து அவருடைய மன சஞ்சலத்தையும் மன அழுத்தத்தையும், அது வெங்கடேஷ் தீட்சிதருக்கு மட்டும் கிடையாது, நம்ம எல்லாருக்குமே செய்யும். அதாவது அன்னைக்கு அந்த நிகழ்ச்சி நடந்த அன்னைக்கு பெரியவாளை சுற்றி பார்க்க வந்தவோ பாரிஜாதா அவளை பார்க்க வந்தவாளை தவிர இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு கூட நமக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம். கடவுள் நம்பிக்கை என்றைக்குமே கைவிடக்கூடாது. கடவுள் செய்வான், கண்டிப்பாக செய்வான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கை. அதனால சொல்கிறேன், பெரியவா தான் பரமேஸ்வரன், பரமேஸ்வரன் தான் பெரியவா. என்ன இதில் யாருக்கும் எந்த ஒரு ஐயப்பாடுமே இருக்கக்கூடாது. ஒரு எளிய நிகழ்ச்சி, அதுலேயே நம்பிக்கை ஊட்டுற மாதிரி, தன்னம்பிக்கை ஊட்டுற மாதிரி சொல்லியிருக்காரு பார்த்தா பெரியவா. மற்றும் ஒரு சிறந்த நிகழ்வு அடுத்த வியாழக்கிழமை வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹரஹர சங்கர் ஜெய ஜெய சங்கர், ஹரஹர சங்கர் ஜெய ஜெய சங்கர்.
எல்லாருக்கும் நமஸ்காரம்.